இப்ப ஜனநாயகத்தின் மீது ஒரு யுத்தத்தை தொடுக்கிறது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தை பின்னால் நின்று இயக்குகிறது பாஜக. எனவே இதற்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கிற விதமாக தேஜஸ்வி ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார். அந்த பயணத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார் ராகுல். ராகுலும் தேஜஸ்வியும் இணைந்ததற்கு பிறகு இந்த பிரச்சனை இந்தியா முழுவதும் எதிரொலிக்கிறது. நானும் இருக்கிறேன் உங்களோடு, நீங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல, ஜனநாயகத்தை பாதுகாக்கிற களத்தில் நான் முந்தி நிற்பேன் என்று சொல்லி முதலமைச்சர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஒரு நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டிருக்கிற ஒரு தலைவர் இப்படித்தானே இயங்கிட வேண்டும். தனிநாடு கேட்டவர்கள் திராவிட இயக்கத்தவர்கள் மறந்துவிடக் கூடாது. அண்ணா சீனா இந்தியா யுத்தம் வந்த போது ஜவஹர்லால் நேருவினுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நாடு இருந்தால்தான் தம்பி வீடு இருக்கும், வீடு இருந்தால்தான் தம்பி ஓடு மாற்ற முடியும் என்று சொன்னார். அப்போ தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறோம் தம்பி, அதற்கான காரண காரியங்கள் இன்னும் அப்படியே இருக்கிறது தம்பி என்று சொன்னார். பல்கலைக்கழகத்து மாணவர்கள் உங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்காக திராவிட இயக்க கோட்பாட்டை கைவிட்டு விட்டீர்களா என்று கேட்டபோது, இல்லை இல்லை, குடை பிடித்து கொண்டு வெயிலுக்காக நான் நடந்து செல்கிறேன், எதிர்புறத்திலே திமிழ் கொண்டு ஒரு காளை வருகிறது, நான் அதனால் அந்த காளையிலிருந்து என்னை தற்காத்துக் கொள்வதற்காக குடையை மடக்கி வைத்துவிட்டு திண்ணையில் ஏறி நிற்கிறேனே தவிர நான் என்னுடைய குடையை மீண்டும் விரிப்பேன் என்று சொன்னார். அப்போ இந்த நாடுதான் முக்கியம்னு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணா வழிகாட்டி இருக்கிறார். அந்த வகையில் இந்த நாடு முக்கியம் என்று இன்றைக்கு அந்த இயக்கத்தை வழிநடத்துகிற தலைவராக இருக்கிற, இந்திய துணை கண்டத்துக்கு திசை காட்டுகிற கருவி என்கிற அந்த புகழுக்குரிய இடத்தில் இருக்கிற முதலமைச்சர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இன்னொன்று, பாஜகவினர் இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுங்கிறாங்கல்ல, ஏன் இன்னைக்கு காலையிலிருந்து கதறீங்க? அண்ணாமலை, திருப்பதி நாராயணன், பீகார்ல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினர் இன்னைக்கு என்ன தெரியுமா ட்ரெண்டு? அங்க தயாநிதி மாறன் பேசினார்ல, பீகாரிகள்லாம் இங்க கழிப்பறையை கழுவி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த வீடியோவை அங்க எடுத்து வைரல் ஆக்குறீங்க. சனாதானம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய கருத்தை இன்னைக்கு எடுத்து பீகாரினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்துல பதிவிடுறீங்க. இங்க என்ன கேட்கிறாரு திருப்பதி நாராயணன்? நீங்க போய் சனாதானம் குறித்து இங்க உதயநிதி ஸ்டாலின் பேசிய கருத்தை அங்க ஸ்டாலின் பேசுவாரான்றாரு. அறிவு நாணயம் என்பது கொஞ்சமாவது இருக்கிறதா?